ஹாய்ங்க, பாப்பாஸ்ரீ சேனலின் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் ஒரு ஹெல்த்தியான சாலட் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வெயில் அதிகமாக இருக்குது, நம்ம சாலட்லாம் டெய்லி சாப்பிட்றோம், ஜூஸ்லாம் சாப்பிட்றோம். இது வந்து லஞ்ச் பாக்ஸும் லஞ்சுக்கு இல்லை, ஒரு பிரேக் டைமில் 11 மணி போல் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுத்துடலாம், நாமளும் வீட்டில் சாப்பிட்லாம். அப்படி ஒரு சாலட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் எளிமையாக கிடைக்கக்கூடிய, குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய காய்கறிகள்லாம் வாங்கி நம்ம வந்து சாப்பிட்லாம். இதுக்கு வந்து பெருசாக ஒன்றும் செலவு பண்ண போகிறது கிடையாது. ஒரே காயை நம்ம டெய்லி சாப்பிட்றதுனால சத்து வந்து ஒரே சத்து தான் கிடைக்கும். அப்போ பலவிதமான காய்களை சாப்பிடும்போது எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸும் நமக்கு கிடைக்கக்கூடும். நான் வந்து இதெல்லாம் திருவி ரெடியாக வச்சுருக்கிறேன். நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். என்னென்ன இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும், இது மேலே இன்னும் என்ன ஆட் பண்ண போகிறேங்கிறத பற்றியும் நம்ம பார்ப்போம். ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் நைஸாக நறுக்கி போட்டிருக்கேன். கேரட் துருவி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பீட்ரூட் வந்து போட போகிறேன். நான் ஸ்வீட் கார்ன் வந்து வச்சுருக்கேன் பாயில் பண்ணி, அது வந்து நம்ம போட போகிறோம். ஒரு ஆஃப் ஸ்வீட் கார்னு தான், சின்ன சைஸ் தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதில் வந்து கொண்டைக்கடலை, தட்டைப்பயிறு, பட்டாணி, பச்சை பட்டாணி, இது எல்லாமே நம்ம போடலாம். நிலக்கடலை ஊற வச்சது எல்லாமே இந்த சாலட்டில் நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து இது 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இதே சாலட் செஞ்சேன், அதில் கொண்டைக்கடலை போட்டு செஞ்சு கொடுத்தேன். இப்போ இன்றைக்கி வந்து இந்த தட்டைப்பயிறு போட்டு, வெள்ளை தட்டைப்பயிறு, அதாவது காராமணி பயிருன்னு சொல்லுவோம் இல்லையா, அது போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். இதுவும் பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். இது பாருங்கள், வெள்ளரிக்காய் துருவி அரிஞ்சு போட்டிருக்கேன், கேரட்டு துருவி போட்டிருக்கேன், பீட்ரூட் துருவி போட்டிருக்கேன். கொஞ்சம் புளிப்பு சுவைக்காக மாங்காய் அரிஞ்சிட்டு வச்சது இருந்தது, அதில் கொஞ்சம் துருவி போட்டிருக்கேன். நம்ம பட்டாணி சுண்டல்லாம் மாங்காய் போடுவோம்ல, அதுக்காக வந்து மாங்காய் போட்டிருக்கேன். சீஸ் வந்து எனக்கு வந்து இதாக இங்கே ஸ்லைஸாக தான் கிடச்சிச்சு, அதனால் வந்து இதில் கொஞ்சோண்டு வந்து இந்த ஒரு பேக்கெட் அப்படியே வந்து இதில் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்குது. இதோட கொஞ்சம் நம்ம வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 3 பிஞ்ச் அளவுக்கு வந்து பெப்பர் வந்து ஆட் பண்ணிப்போம். இப்போ நான் வந்து இவ்வளோ தான் எடுத்துருக்கேன். கொஞ்சம் தூவிப்போம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிப்போம். சால்ட்டு வந்து போட போகிறேன். கொஞ்சம் சால்ட்டு வந்து போட்டுப்போம். கொஞ்சோண்டு பாதாம் வந்து ஒரு 10 பாதாம்கிட்ட நசுக்குனது மாதிரி வச்சுருக்கேன். துருவறத்துக்கு முடியல, அதனால் எனக்கு முடியல, அதனால் நான் வந்து கொஞ்சமாக வந்து வாயில் தட்டுப்படுற மாதிரிக்கு நசுக்குனது மாதிரிக்கு வச்சுருக்கேன். அதையும் தூவிப்போம். தூவிட்டு இந்த கார்ன் வந்து கொட்டிப்போம். பீட்ரூட்டு போட்டுக்குவோம். இது எல்லாமே வந்து நமக்கு ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. பச்சையாக சாப்பிட்ணும். குழந்தைங்க வந்து பச்சையாக தனியாக வந்து சாப்பிட்னா கேரட் மட்டும்தான் சாப்பிடுவாங்க, மற்றதெல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்கலாம். இதோடு வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணியும் கொடுக்கலாம், கட்டி தயிர் போட்டு. நான் வந்து கட்டி தயிர் போடல, ஏன்னா ஸ்கூல் காலேஜுக்கு வந்து கொடுத்து விடும்போது அந்த ஒரு 11 மணி வெயிலில் வந்து ட்ராவல் பண்ணுது நம்மளோட சேர்ந்து ஃபுட்டும். அப்போ அது வந்து என்ன ஆகிடுது அப்படின்னாக்கா, அந்த தயிர் வந்து நீர்த்து போய் புளிச்சிடுது. குழந்தைங்களா இருக்கட்டும், சாப்பிடும்போது மேலே எல்லாம் ஊற்றிக்குவாங்க. அப்போ அவங்களுக்கு தனியாக வந்து சாப்பிட்றதுக்கு தெரியாது. அதனால் வந்து நான் அது போடலை. பெரியவங்களாக இருந்தாலும் அவசரமாக ஆஃபீஸ் ஹவர்ஸில், காலேஜ் ஹவர்ஸில் சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து இந்த புளிப்புத்தன்மை ஒரு மாதிரிக்கு இருக்குது. அது மேலே ட்ரெஸ்ஸெல்லாம் ஆகிடும் சரியாக எடுத்து அவசரமாக சாப்பிடும்போது. அதனால் நான் தயிர் வந்து போடலை. இப்போ மணி 11 ஆகுது. இப்போ இந்த சால்ட்டை கொடுத்தோம்னா வந்து நமக்கு சரியாக இருக்கும். இதில் வந்து விட்டமின் ஏ, விட்டமின் சி இருக்குது, பீட்டா கரோட்டின் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. இப்போ தட்டைப்பயிரெலாம் போடுறதுனால, நம்ம வெங்காயம் போட்டிருக்கோம், இது எல்லாமே போட்டதுனால நமக்கு வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு வந்து காரத்துக்கு மிளகுத்தூள் வந்து போட்டிருக்கோம். நம்ம லெமன் கூட வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம், அவங்கவுங்களுடைய சுவைக்கு ஏற்றபடி. இதில் இன்னும் நம்ம வந்து நட்ஸ்லாம் வந்து கூட நம்ம போட்டுக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ ரொம்ப வந்து நல்லாயிருக்கும்.
இந்த மாதிரி சேலட் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. இது வந்து எளிமையாக ஈஸியாக முன்னாடியே வந்து காலையிலே நம்ம செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னாக்கா டக்குன்னு எடுத்து நம்ம பாக்ஸ்லேயும் கொடுத்து விட்றலாம். காலையில் நம்மளும் வீட்டில் எடுத்து அவங்களுக்கு மட்டும் கொடுத்து ஆரோக்கியமாக இருக்கிறதில்ல, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் இதை சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். மீண்டும் இன்னொரு பதிவில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம். பாப்பா ஸ்ரீ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.